குணவதி என்ற பெண்ணுக்காக விக்ரமாதித்தன் பேசா மடதையை பேச வைப்பதற்காக அவள் மாளிகைக்கு வந்தான். பல்வேறு சோதனைகளை கடந்து இறுதியாக பேசா மடதையை நேரில் சந்தித்தான். பொழுது வெடிவதற்குள் பேசா மடதையை 3 வார்த்தைகள் பேச வைக்க வேண்டும். பேசா மடதையை பேச வைக்க எண்ணமிட்ட விக்ரமாதித்தன் தந்திரமாக வேதாளத்தை அழைத்து பேசா மடதையை போர்த்தியிருந்த மேலாடையின் மீது அமரச் செய்து, மேலாடையே, உன் எஜமானிதான் என்னிடம் பேச மாட்டாள், நீயாவது வேடிக்கையான ஒரு கதை சொல் என்றான். மேலாடை சொன்ன 4 திருடர்கள் கதை. குந்தர நகரத்தை கோயிலவர்மன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்த காலத்துல தலைநகருக்கு இருக்காத தூரத்துல மாதகிபுரம் என்ற சிற்றூர்ல கார்த்திகேயன் என்ற ஒரு பக்கா திருடன் இருந்தான். அவனுக்கு முழு திருடன், முக்கா திருடன், அரை திருடன், கால் திருடன் அப்படின்னு 4 மகன்கள் இருந்தாங்க. ஒரு நாள் பக்கா திருடன் தன்னுடைய 4 மகன்களோட திறமையை சோதிக்க விரும்பி முதல் திருடனான கால் திருடனை கூப்பிட்டு, மகனே, இன்றைய தினம் உன் திருட்டு சாமர்த்தியத்தை சோதித்து பார்க்க போகிறேன். நீ எந்த அளவில் தொழிலில் தேர்ச்சி பெற்றிருக்க அப்படின்றத இதில் நீ காட்டணும். நீ குந்தர நகரத்துக்கு போய் பட்டப்பகலில் திருடிட்டு சூரியன் அஸ்தமிக்கு முன்பாகவே திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொன்னான். கால் திருடன் கதை. கால் திருடன் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்ட கிளம்பினான். முதல்ல ஒரு ஓட்டாஞ்சல்லியை 1 ரூபாய் போல் வட்ட வடிவமாக மடித்து துணியில் முடித்து தோளில் போட்டுட்டு போனான். குந்தலபுரத்தை அடைஞ்சதும் கால் திருடன் முதல்ல ஒரு முடிவெட்டுறவன் வீட்டுக்கு போனான். ஏற்கனவே அவன் வேறொருத்தருக்கு முடிவெட்டிகிட்டு இருந்தான். அதுக்கு கூலியாக எப்போவுமே ஓரணா வாங்குறது தான் வழக்கம். அவன்கிட்ட போய் கால் திருடன் சொன்னான், நான் அவசரமாக போகணும், அதனால் எனக்கு முதல்ல முடிவெட்டி முகச்சவரம் செய்துவிடு அப்படின்னு சொன்னான். உனக்கு அதுக்கு நான் 4 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னான். ஓரணா வேலைக்கு 4 கிடைக்கிறதுனால பேராசை கொண்ட முடிவெட்டுறவன் ஏற்கனவே வந்தவரை கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு முதல்ல கால் திருடனுக்கு முடிவெட்டி சுத்தமாக முகச்சவரம் செஞ்சு விட்டான். அப்போ கால் திருடன் தன்னோட துணியில் முடிஞ்சு வச்சிருந்த ஓட்டாஞ்சலியை காட்டி, என்கிட்ட 1 ரூபாயா இருக்கு, கூலி போக மிச்சம் 3/4 ரூபாயா கொடுப்பியான்னு கேட்டான். முடி வெட்டுறவன்ட்ட சில்லறை இல்லைன்னு சொன்னதும், நீ என் கூட வந்தா நான் உனக்கு மாற்றி தர்றேன் அப்படின்னு கால் திருடன் முடி வெட்டுறவனுக்கு வேலை இருந்ததுனால அங்கே விளையாடிட்டு இருந்த தன்னோட 5 வயசு மகனை கால் திருடனோட அனுப்பி வச்சான். கால் திருடன் அந்த பையனை கூப்பிட்டு நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போனான். அங்கே இவனை பார்த்த ஜவுளி கடைக்கார யோகி என்னும் பெரிய மனுஷன் அப்படின்னு மதிப்பிட்டு தன்னுடைய விலையுறந்த ஜவுளிகளையெல்லாம் எடுத்து பரப்பி காமிச்சாரு. கால் திருடனும் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டுச்சேலை முதலான ஜவுளிகளை எடுத்து மூட்டையாக கட்டிட்டு, கடைக்காரரே, இவ்வூரை எடுத்த குளக்கரையில் என் மனைவி குடும்பத்தாரெல்லாம் வண்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சமான சரக்குகளை எடுத்துட்டு அவற்றுக்குரிய பணத்தையும் பிடிக்காத சரக்குகளையும் தர்றேன். நீங்களாவது இல்லை உங்களுடைய ஆட்களாவது என்னோட வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த தருணத்தில் கடையில் ஆட்கள் யாரும் இல்லாததுனால கடைக்காரர் யோசனை பண்ணார். அதற்குள் கால் திருடன், கடைக்காரரே, தயக்கம் வேண்டாம், இந்த குழந்தை இங்கேயே உங்கள் வசம் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் பணத்துடனும் பிடிக்காத சரக்குகளுடனும் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். கடைக்காரரும் சரக்குகளுக்கு பதிலாக அவனுடைய குழந்தை ஈடாக இருக்கிறதுன்னு நினச்சி ஜவுளிகளை கொடுத்து கால் திருடனை அனுப்பிச்சிட்டாரு. ஜவுளிகளோட கால் திருடன் ஓட்டமும் நடையுமா கிளம்பி சூரிய அஸ்தமனத்துக்குள் தன்னுடைய தகப்பனான பக்கா திருடனிடம் போய் ஜவுளி மூட்டையை காண்பிச்சான். புத்திரனோட திறமையை கண்டு தகப்பனும் பலே திருடா அப்படின்னு புகழ்ந்தான். அந்த சமயம் ஜவுளி கடைக்காரர் வெகு நேரமாகியும் ஜவுளி மூட்டையுடன் சென்றவனை காணோமே என்று கலங்கி தம்மிடம் ஈடாக உள்ள குழந்தையை நோக்கி, உன் தகப்பன் எங்கே என்று கேட்டார். அதற்கு அந்த குழந்தை, என் தந்தை முடிவெட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லியது. இதனால் கோபம் கொண்ட கடைக்காரர் அந்த பிள்ளை ஓடினாலும் ஓடிவிடும் என பயந்து அதை பிடித்து கயிற்றினால் தூணில் கட்டி வைத்தார். அச்சமயம் சில்லறை வாங்க சென்ற தன் மகனை இன்னும் காணவில்லையே என்று தேடிக்கொண்டு கடை தெருவுக்கு வந்தான். ஜவுளி கடையிலேயே தன் பிள்ளை தூணில் கட்டி போடப்பட்டு துடித்து கொண்டிருப்பதைக் கண்டு ஆத்திரத்துடன் துள்ளி, யார் இந்த பிள்ளையை தூணில் கட்டி போட்ட கயவன் என்று கடைக்காரரிடம் சண்டைக்கு போனான். கடைக்காரரும் தன் ஜவுளிகள் திருட்டு போன வயிற்றெரிச்சலில் வந்த சண்டையை விடாமல், யாரடா நீ, இந்த களவாணி பயல் மகனுக்கு பரிந்து பேச வந்த களவாணி பயல் என்று திட்டினார். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டு அடிதடி சண்டையில் இறங்கிவிடவே தெருவெங்கும் கும்பல் கூடி குழப்பம் ஏற்பட்டு சண்டையாக மாறத் தொடங்கியது. அதனால் அரசாங்க காவலர்கள் அங்கே வந்து அவ்விருவரையும் கைது செய்து பிடித்து கொண்டு போய் அரசனிடம் விட்டனர். வழக்கை விசாரித்த மன்னன் கடைக்காரன் ஏமாந்ததற்கு அந்த பிள்ளை காரணம் அல்ல என்று தீர்ப்பளித்தான். கடைக்காரர் தம்முடைய ஜவுளிகள் திருடு போனதை நினைத்து அழுது கொண்டும், முடிவெட்டுபவர் தன் கூலி பறிப்போனதையும் தன் பிள்ளை தூணிலே கட்டப்பட்டு அழுததையும் நினைத்து அழுது கொண்டும் போனார்கள். அவர்கள் போனதும் அரசனும் அமைச்சரும் வெகு நேரம் மந்திர ஆலோசனை நடத்திவிட்டு ஊர்காவல் புரியும் தலையாரிகளின் தலைவனை கூப்பிட்டு, பட்டப்பகலிலே இப்பேற்பட்ட திருட்டுத்தனம் செய்தவன் இன்றிரவும் திருடுவான், அவனை நீ பிடித்து கொடுக்க வேண்டும், இல்லையேல் உனக்கு தண்டனை தப்பாது என்று கடுமையான கட்டளை பிறப்பித்தார்கள். அன்றிரவு பக்கா திருடனான கார்த்திகேயன் தனது 3வது மகனான அரை திருடனை கூப்பிட்டு, இன்றிரவு உன் தொழில் திறமையை பரிசோதிக்கப் போகிறேன்.
இன்றிரவு நீ குந்தல நகரம் சென்று அபாரமான திருட்டு ஒன்றை நடத்திவிட்டு வர வேண்டும் என்றான். அரைத்திருடன் கதை. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அரைத்திருடனும் சம்மதித்து கையில் சிறிது பணம் எடுத்துக்கொண்டு குந்தல நகரத்துக்கு வந்து அங்குள்ள நிலைமையை விசாரித்தான். அன்றைய பட்டப்பகலில் ஜவுளி கடையில் திருடிய கள்ளன் இரவிலும் வருவான் என்று எதிர்பார்த்திருப்பதாகவும் அவனை எப்படியாவது பிடித்துவிட பெரிய தலையாரி தக்க ஏற்பாடுகளுடன் இருப்பதாகவும் ஊர்ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த தலையாரி பற்றி அரைத்திருடன் விசாரித்தபோது தலையாரிக்கு ஒரே ஒரு பெண் உண்டென்றும் அவளுக்கு பால்ய வயதில் திருமணமாகி மாப்பிள்ளை வியாபார விஷயமாக தொலைதேசம் சென்றவன் வெகு நாட்களாக திரும்பி வரவில்லை என்றும் தெரிந்தது. உடனே அரைத்திருடன் ஒரு ஜவுளி கடைக்கு சென்று தன் கையில் கொண்டு வந்த பணத்தை கொடுத்து தலைப்பாகை, ஜரிகை வேஷ்டி, நூதனமான சேலை, துணிமணிகள் இவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு இன்னொரு கடையில் ஏலம், லவங்கம், கொட்டைப்பாக்கு, ஜாதிக்காய், ஊதுபத்தி முதலான சில்லறை ஜாமான்களை வாங்கி கொண்டு அயல் நாடுகளுக்கு கப்பலேறி பல தேசங்களில் பொருளீட்டி திரும்பி வந்தவனைப் போன்று மாறுவேடம் பூண்டு தன்னை தலையாரியின் மாப்பிள்ளை என சொல்லிக்கொண்டு ஆடம்பரமாக தலையாரின் வீட்டை அடைந்தான். அப்போது தலையாரி அன்றிரவு எப்படியாவது திருடனை பிடித்துவிட வேண்டும் என்று அவசரமாக சாப்பிட்டு விட்டு கிளம்ப இலையின் முன் உட்கார்ந்திருந்தான். அப்போது அரைத்திருடன் மாமா, மாமி என்று உற்சாகமாக கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்து தன்னுடன் கொண்டு வந்திருந்த சாமான் மூட்டைகளை அவிழ்த்து காட்டி ஏலம், கொட்டைப்பாக்கு முதலான சில்லறை பொருட்களை மட்டும் தலையாரிடம் கொடுத்து நலம் விசாரித்தான். அந்த மாலை இருளினாலும் சிறிய வயதில் பிரிந்து சென்ற மாப்பிள்ளையை சரிவர நினைவில்லாதபடியாலும் தலையாரின் குடும்பத்தினர் அனைவரும் தூரதேசம் சென்ற தங்கள் மாப்பிள்ளைதான் திரும்பி வந்துவிட்டதாகவே நம்பி மகிழ்ந்து உபசரித்தனர். அதனால் தலையாரி தன் மாப்பிள்ளையை வயிறார சாப்பிட சொல்லிவிட்டு தானும் சாப்பிட்டுவிட்டு அவசரமாக வெளிக்கிளம்பினான். அதை கண்டதும் அரைத்திருடன் ஏது மாமா இவ்வளவு அவசரம் என்று கேட்டான். அதற்கு தலையாரியும் அன்றிரவு திருடனை பிடிக்க வேண்டிய விஷயத்தை விளக்கமாக கூறிவிட்டு நகர் சோதனைக்கு புறப்பட்டான். மாமா, நானும் இந்த நகரத்தை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன, தங்களுடன் சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அரைத்திருடன் அவனுடன் புறப்பட்டான். தலையாரி நகர் சோதனைக்கு செல்லும் வழியிலே கடைவீதி முதலானவைகளையெல்லாம் மாப்பிள்ளைக்கு காண்பித்து கொண்டே வரும்போது கோட்டை வாசல் அருகில் ஓரிடத்தில் தொழுமரம் ஒன்று நடப்பட்டிருந்தது. அதை கண்ட அரைத்திருடன் வியந்து, இது என்ன மாமா, புதிதாக இருக்கிறதே என்று கேட்டான். அதற்கு தலையாரி, கேளு மாப்பிள்ளை, இது கைகளை மாட்டி ஆப்படித்து பூட்டுகிற தொழுமரம் என்று தெரிவித்தான். இதென்ன அதிசயமாயிருக்கிறது, இதில் ஒரு ஆள் ஆப்படித்து தொங்கினால் எப்படி இருக்கும்? என் கை கால்களை இந்த தொழுமரத்தில் மாட்டி நீர் ஆப்படித்து காட்டும் என்று அரைத்திருடன் கேட்டபோது, வெகு நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பிய மாப்பிள்ளையை தொழுமரத்தில் தொங்கவிட்டு கட்டுவதா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்றான் தலையாரி. அப்படியானால் நீராவது இதில் கையையும் காலையும் மாட்டிக்கொள்ளுங்கள், நான் ஆப்படித்து பூட்டி பார்க்கிறேன். இது எப்படி என்பது எனக்கு தெரிந்தால் ஒழிய இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று பிடிவாதமாக வற்புறுத்தவே தலையாரியும் மாப்பிள்ளை பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தன் கைகளையும் கால்களையும் தொழுமரத்தில் மாட்டி காண்பித்தான். உடனே அரைத்திருடனும் விளையாட்டு போல ஆப்பை வலுவாகவே அடித்து பூட்டிவிட்டு பூட்டிய சாவியை எங்கேயோ இருட்டில் கை நழுவ விட்டது போல் பாசாங்கு செய்து சிறிது நேரம் தேடிவிட்டு, சாவி அகப்படவில்லையே, என்ன செய்வது மாமா என்று கைகளை பிசைந்தான். தலையாரி திடுக்கிட்டு, அடடா, திருடனை பிடிக்க வேண்டிய நேரத்திலே என்னை தொழுவத்தில் மாட்டி தொங்க விட்டு விட்டீர்களே மாப்பிள்ளை. சரி, இந்த ஆப்பின் பூட்டை உடைக்க சீக்கிரமாக வீட்டுக்கு சென்று உளியும் கொட்டாப்புளியும் எடுத்து வாருங்கள் மாப்பிள்ளை என்றான். இதுதான் சமயம் என்று உணர்ந்த அரைத்திருடன் நேராக தலையாரின் வீட்டுக்கு ஓடி வந்து, அத்தே அத்தே, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? மாமா ஏதோ குற்றம் செய்தார்னு மகாராஜா தண்டித்து தொழுமரத்தில் மாட்டி விட்டார். அபராதமா உங்க பணம் நகைகளை எல்லாம் பறிமுதல் செய்து போக அரசாங்க காவலர்கள் திரண்டு வரப்போறாங்க. ஆகையால உங்க வீட்டில் இருக்கிற பணம் நகைகள் எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து வேறு இடத்துக்கு மாட்டி கொண்டு போய் பத்திரப்படுத்துமாறு மாமா சொல்லி அனுப்பினார் என்றான். அதை நம்பிய தலையாரியின் மனைவி கதிகலங்கி போய் ரொக்க பணத்தையும் ஆபரணங்களையும் ஒரு மூட்டையாக கட்டி அவனிடம் கொடுத்தாள். இவற்றை வேறொரு இடத்தில் பத்திரமாக வைத்துவிட்டு வருகிறேன், ஜாக்கிரதை, தெருக்கதவை உட்புறம் தாளிட்டு கொள்ளுங்கள், யார் வந்து தட்டினாலும் கதவை திறக்காதீர்கள் என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து தன்னூருக்கு கம்பி நீட்டினான். அன்றிரவே சொன்ன பிரகாரம் தகப்பனிடம் திரும்பி வந்து தான் திருடி வந்த மூட்டைகளை அவிழ்த்து காட்டினான். அதற்கு பலே திருடா என்று பக்கா திருடனின் பாராட்டுதலை பெற்றான். மறுநாள் பொழுது விடிந்ததும் தொழுமரத்தில் பெரிய தலையாரி தொங்குவதையும் அவனுடைய வீட்டில் கொள்ளை நடந்திருப்பதையும் கண்டு ஊர் மக்கள் அனைவரும் பரபரப்படைந்தார்கள். தலையாரியை மற்ற காவலர்கள் அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தி விசாரணை நடந்தபோது, தலையாரியே, திருடனை பிடிக்க சென்றவன் திருடனுக்குரிய தொழுமரத்தில் ஏன் தொங்கினாய் என்று மந்திரி ஆத்திரத்தோடு கேட்டான். தலையாரி தலை குனிந்து, நான் என்ன செய்வது? அந்த திருடன் என் மாப்பிள்ளையாக வந்து நான் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் மூட்டை கட்டிக்கொண்டு என்னையும் தொழுமரத்தில் பூட்டி தொங்க செய்துவிட்டு போய்விட்டான். அவன் எவர் கண்ணிலும் மண்ணை தூவக்கூடிய அதி சாமர்த்தியக்காரனாக இருக்கிறானே, அவனை எவரால் தான் பிடிக்க முடியும் என்றான். அதை கேட்டதும் மந்திரிக்கு ரோசம் உண்டாகி, நீ முட்டாளானபடியால் தான் அந்த திருடனை பிடிக்க முடியவில்லை,
நேற்று முன்இரவில் வந்த அதே திருடன் இன்று நடுநிசைக்கு பிறகுதான் திருட வருவான். இன்றிரவு நானே முன்னின்று அவனை கைப்பிடியாய் பிடிக்காவிட்டால் நான் மந்திரியே அல்ல என்று சபதம் செய்தான். அன்றைய தினம் பக்கா திருடனானவன் தன் இரண்டாவது புத்திரனான முக்கால் திருடனை அழைத்து, இன்று நள்ளிரவில் அதே ஊரில் காட்டு உன் கைவரிசையை என்று கட்டளையிட்டான். முக்கால் திருடன் கதை. தந்தையின் சொற்படி தன் திருட்டு சாமர்த்தியத்தை காட்டுவதற்காக குந்தலா நகரத்திற்கு வந்த முக்கால் திருடன் ஊர் நடப்புகளை பற்றி விசாரித்தான். அன்று நள்ளிரவில் வரப்போகும் திருடனை பிடிப்பதற்காக அரசவையில் மதிமந்திரியார் செய்திருக்கும் சபதத்தையும், அந்த மந்திரி மீனாள் என்னும் பெண் வீட்டிற்கு நடுநிசையில் ரகசியமாக வந்து போகும் வழக்கம் உண்டென்பதையும் அவன் அறிந்து கொண்டான். உடனே அவன் அரண்மனை வியாபாரிகளின் கடைக்கு சென்று உயர்ந்த வகை பட்டுகளும் பீதாம்பரமும் தலைப்பாகையும் அணிகலன்களும் வாங்கி தையல்காரர்களுக்கு அதிக கூலி கொடுத்து தகுந்தபடி சட்டை மேலங்கி முதலானவைகளை தைக்க செய்தான். மாறுவேடக்காரர்கள் உபயோகிக்கும் மெழுகினால் தன் முகத் தோற்றத்தையும் மாற்றிக்கொண்டு மந்திரி போல் மாறுவேடம் பூண்டு அந்தி பொழுது இருட்டியதும் மீனாள் வீட்டில் நுழைந்தான். வழக்கமாக நள்ளிரவில் வரும் மந்திரியார் அன்றைய தினம் முன்இரவிலே வந்திருப்பதைக் கண்டு வியப்புற்ற அந்த பெண் வந்தனம் செய்து வரவேற்று அழைத்துச் சென்றாள். சுவாமி, ஏது இன்றைக்கு அரண்மனையில் கொலு முடிவதற்கு முன்பாக அடியாளை நாடி இவ்வளவு முன்னதாக வந்துவிட்டீர்களே என்று கேட்டாள். அதற்கு மந்திரி வேடமிட்டிருந்த முக்கால் திருடன் புன்முறுவல் செய்து, பெண்ணே, நம் நகரிலே நேற்று பகலிலும் முன்னிரவிலும் ஒரு திருடன் அமர்க்களம் செய்த கதையெல்லாம் உனக்கு தெரிந்திருக்குமே. இன்றைய தினம் அவனை நான் பிடித்து விடுவதாக சபதம் செய்திருக்கிறேன். அவனோ என்னை போல் மாறுவேடமிட்டு இங்கு வந்து உன்னிடம் உள்ள நகை நட்டுகளையெல்லாம் கவர்ந்து போக திட்டமிட்டு இருக்கிறான் என ஒற்றர்கள் மூலமாக எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நான் முன்னதாகவே இங்கே வந்தேன். வழக்கமாக நான் நள்ளிரவு நேரத்தில் வரும் அதே சமயத்தில்தான் அத்திருடனும் என்னை போல் வேடமிட்டு வருவான். அவனை பிடித்து நம் வீட்டு பந்தற்காலில் கட்டிப்போட வேண்டும். அதற்கு முன்னதாகவே ஒரு பெரிய தடியும் கனமான கயிறும் கொண்டு வா என்றான். அவளும் அவ்வாறே கொண்டு வந்து பக்கத்தில் வைத்து கொண்டாள். அப்போது அசல் மந்திரியோ அரண்மனையில் மந்திர ஆலோசனை சபை முடிந்ததும் தன் மாளிகைக்கு சென்று உணவறிந்து வெளிக்கிளம்பி தெருக்களையெல்லாம் சுற்றி கண்காணிக்கும் காவலர்களையெல்லாம் பார்வையிட்டு மனம் பூரித்தவனாய், எல்லோரும் குறிப்பிட்ட நேரத்தில் கோபுர வாசலில் எனக்காக காத்திருங்கள். நான் ஒரு முக்கியமான வேலையை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு நாளிகையில் அங்கு வருகிறேன். திருடனை பிடித்து விடலாம் என்று கூறிவிட்டு மீனாள் வீட்டுக்கு வழக்கமாக வரும் நள்ளிரவு நேரத்திலேயே தன்னந்தனியாக வந்து கொல்லைப்புற கதவை மெல்ல தட்டினான். கதவு ஓசைப்படாமல் திறந்தது. அசல் மந்திரி உள்ளே நுழைந்ததும் முக்கால் திருடன் திடீரென அவன் மீது பாய்ந்து அவனுடைய வாய்க்குள் துணிப்பந்தை வைத்து தயாராய் வைத்திருந்த கைத்தடியால் அவனை முழங்காலிலும் கணுக்காலிலும் முட்டிக்கு முட்டி அடித்து பயமுறுத்தி தடுமாறச் செய்து அவனை முன் வாசலுக்கு இழுத்து கொண்டு போய் பந்தற்காலிலே கிணற்று கயிறு கொண்டு பின்கட்டாக கட்டி போட்டான். பின்னர் அந்த மந்திரியின் ஆடம்பரமான ஆடையாபரணங்கள் அரசியல் சின்னங்கள் அத்தனையும் பறித்து கொண்டு சாயம் போன ஒரு சிறு கிழிசல் துணியை மட்டும் அவனுடைய இடுப்பில் உடித்து செய்தான். பின்னர் அந்த பெண்ணிடம், நான் பயங்கர திருடனை கைப்பிடியாய் பிடித்து பந்தல் காலில் கட்டி போட்டு விட்டதால் பொழுது வெடிந்ததும் எனக்கு மன்னர் பிரான் வீர பதக்கமும் ஏராளமான பரிசுகளும் கொடுப்பார். உன் நகைகள் எல்லாம் மிகவும் சிறியதாய் இருக்கின்றவே, அவற்றை எல்லாம் பெரிதாக செய்து தருகிறேன். எல்லாவற்றையும் எடுத்துத்தா என்றான். அந்த பெண்ணும் நகைகள் பெரிதாகும் என்ற பேராசையில் தான் அணிந்திருந்த நகைகள் உட்பட எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தாள். பின்பு அந்த பெண்ணை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு இன்னுமிருந்த சொத்துக்களையும் தேடிப்பிடித்து அவற்றோடு விலையுயர்ந்த பொருட்களையும் ஒன்று விடாமல் சுருட்டி கொண்டு மந்திரியாரின் ஆடை ஆபரணங்களையும் வைத்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டி கொண்டு வெளிக்கிளம்பினான். பொழுது விடுவதற்குள் அவன் தன் நூரை அடைந்து தன் தகப்பனாரிடம் தன்னுடைய சாமர்த்திய கொள்ளையை விளக்கினான். அவனை வலே திருடா என்று பக்கா திருடனும் பாராட்டினான். குந்தல நகரத்திலோ பொழுது வெடிந்ததும் மந்திரியின் நிலைமையும் அந்த பெண்ணையும் பார்த்து ஊரே சிரித்து கூச்சலிட்டது. இவற்றையெல்லாம் அறிந்த ராஜாவோ, மந்திரியாரே, திருடனை பிடிப்பதாக வீரம் பேசி சென்றவர் இப்படி ஒரு பெண் வீட்டில் தலை குனிந்து இருக்கும் விதி பெற்றீரே என்றான். அந்த பெண்ணும் மந்திரியும் விவரம் யாவும் சொல்லி வருத்தப்பட்டார்கள். எதற்கும் வல்லவனாய் விளங்கும் அந்த திருடனை எவரால் தான் பிடிக்க முடியும் என்றார்கள். அதனால் ரோசம் கொண்ட ராஜா, இந்த கயமையே உருவான கைதேர்ந்த கள்ளனை இன்றிரவு கையும் களவுமாக பிடித்து காட்டுகிறேன். அவ்வாறு நான் செய்யாமல் போனால் நான் ராஜாவாக இருக்க மாட்டேன் என்று மக்கள் முன்னிலையில் சபதம் செய்தான். அன்றைய தினம் பக்கா திருடன் தன் மூத்த குமாரனாகிய முழு திருடனை அழைத்து, மகனே, இன்று உன் திறமையை காட்டி முதல்வனாக திகழ வேண்டும். உன் தம்பியர் மூவரும் திருடி வந்த அதே பட்டணத்துக்கு போய் இன்றிரவு நீ திருட வேண்டும் என்றான். முழு திருடன் கதை. முழு திருடன் குந்தல நகரம் வந்து மாடு மேய்க்கும் சிறுவர்களை அணுகி இவ்வூரில் என்ன விசேஷம் என்று விசாரித்தான். அவர்கள் இன்றிரவு அந்த திருடனை பிடிப்பதற்காக ராஜாதிராஜரே வருவதுதான் விசேஷம் என்று அறிவித்தார்கள். இதை கேட்ட முழு திருடன் மனதிற்குள் சிரித்து கொண்டே நகரத்துக்குள் சென்று பாக்கு, புகையிலை, உப்பு, இனிப்பு பண்டங்கள் முதலிய சாமான்கள் வாங்கி ஒரு பெரிய கோணிப்பைக்குள் வைத்து
மூட்டையாக கட்டிக்கொண்டு ஒரு சிறிய கூண்டு விளக்கு ஒன்றும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் ஓலைப்பாய்கள் 2 வாங்கி கொண்டு வடதிசை வியாபாரி போல மாறுவேடம் அணிந்து தலைநகரின் எல்லைப்புறத்திலே ஊருக்கு நுழைவதற்குரிய ஒரு ஒதுக்குப்புறமான பாதையிலே அந்தி நேரத்திலே விளக்கேற்றி வைத்து ஓலைப்பாய்களை விரித்து வியாபாரத்திற்கு வெற்றிலைப்பாக்கு முதலான பண்டங்களை பரப்பி வைத்து தன்னந்தனியே உட்கார்ந்திருந்தான். திருடனை பிடிப்பதற்காக கங்கணம் பூண்ட மகாராஜா குதிரை மீதேறி 30 தலையாரிகளுடன் நகரம் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு நகருக்குள் வெளியூர் திருடன் நுழைய முயலும் போதே பிடித்துவிட வேண்டும் என்று எண்ணியவனாய் எல்லைப்புறத்தை அடைந்தான். ஒரு புறம் தன்னந்தனியாக சிறு வெளிச்சம் ஒன்று தெரிவதைக் கண்டு முழு திருடனின் கடையை இருக்குமிடத்தை வந்தடைந்தான். கடைக்காரனை நீ யாரென்று அரசன் கேட்கவே முழு திருடன் பயந்தவன் போல நடித்து, இந்த வழியாக திருடர்கள் வந்து இரவு நேரத்திலே நகரத்திற்குள் புகுந்து கொள்ளையடித்து விட்டு செல்வார்கள். அவர்களெல்லாம் என் கடையில்தான் வெற்றிலைப்பாக்கும் தின்பண்டங்களும் வாங்க இங்கு வருவார்கள். ஒரு பயங்கர கள்வன் நேற்றிரவும் அதற்கு முந்தைய இரவும் இங்கு வந்து ஏராளமாக என்னிடம் வாங்கி தின்றுவிட்டு போனான். எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது என்றான். உடனே அரசன் அக்கடைக்காரன் உதவியால் சுலபமாக அந்த திருடனை பிடித்து விடலாம் என்றெண்ணி, ஐயா கடைக்காரரே, உம்மால் ஒரு மாபெரும் காரியமாக வேண்டும். 2 நாட்களாக ஏமாற்றி தப்பிச் சென்ற ஒரு மாய கள்ளனை இன்றிரவு நானே நேரில் பிடிக்க கிளம்பியிருக்கிறேன். அதற்கு நீர் உதவி புரிந்தால் உமக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் சில கிராமங்களும் இனாமாக தருகிறேன். திருடன் வந்ததும் தெரிவித்தால் பிடித்துக் கொள்கிறோம் என்றான். அதற்கு கடை வியாபாரி போல் நடித்த முழு திருடன், அது சரி, ஆனால் இப்படி நீங்கள் இந்த கோலத்தில் இருந்தால் வேற்றால் இருக்கிறதென்று இங்கே அந்த திருடன் வரமாட்டானே. அதனால் நான் சொல்கிற யோசனைப்படி நடந்தால்தான் அத்திருடனை நீங்கள் பிடிக்க முடியும். தலையாரிகளையும் பரிவாரங்களையெல்லாம் 3ஆக பிரித்து திருடன் வரும் வழியை விட்டுவிட்டு வேறு பக்கங்களில் தலைமறைவாக பதுக்கி வையுங்கள். நீங்கள் மாத்திரம் என்னிடம் தனியாக இருந்தால் போதும் என்றான். அவ்வாறே அரசனும் தன்னுடன் வந்த பரிவாரங்களை 3ஆக பிரித்து 3 திக்குகளிலும் மறைந்திருக்கும்படி அனுப்பினான். சிறிது நேரமாயிற்று. வியாபாரி முன்னும் பின்னும் விழித்தவனாக, நீர் அரச கோலத்தில் இருக்கும்போது அந்த திருடன் வருவானா என்றான். அரசனும் தன் நவரத்ன கிரீடம், ராஜா உடை, வைரவாள், நவமணி ஆபரணங்கள் முதலானவற்றை கலற்றி வியாபாரியிடம் மூட்டையாக கட்டி கொடுத்துவிட்டு சாதாரண உடையை மட்டும் அணிந்திருந்தான். இன்னும் சிறிது நேரம் சென்றது. என் அருகில் வேற்றால் இருப்பதைக் கண்டால் அந்த திருடன் சந்தேகப்பட்டு இங்கே தலை காட்டாமல் திரும்பி போய்விடுவான். அதனால் நீங்களும் தலைமறைவாக இருக்க வேண்டும். என் கையருகே தயாராக இருக்கவும் வேண்டும். அதற்கு ஒரே உபாயம்தான் உண்டு. சாமான்கள் கட்டி வைக்கும் இந்த கோணிப்பைக்குள் புகுந்து நீங்கள் ஒளிந்து கொண்டிருங்கள். திருடன் வந்ததும் சரக்கெடுக்கும் பாவனையாக கோணிப்பையின் கட்டை அவிழ்த்து விடுகிறேன். நீங்கள் உடனே வெளிப்பட்டு பாய்ந்து அவனை பிடித்து கொள்ளுங்கள். அந்த சப்தம் கேட்டு வெகு தொலைவில் பதுங்கியிருக்கும் உமது ஆட்கள் வந்து திருடனை பிடித்து கொண்டு போகலாம் என்றான். அதுவே சிறந்த யுக்தி என்று மகாராஜனும் நம்பி அவ்வாறே கோணிப்பைக்குள் புகுந்து மறைந்து கொண்டான். உடனே வியாபாரியாக நடித்த முழுத்திருடன் கோணிப்பையின் வாயை கயிற்றால் இறுக கட்டி போட்டு அரசனுடைய ஆடை ஆபரணங்களை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு தண்ணீர் தொட்டியை எடுத்து கோணிப்பையின் மீது கவிழ்த்து மூடிவிட்டு விளக்கு திரியை அணைத்து எங்கும் இருட்டாக்கிவிட்டு அந்த இருளில் கம்பி நீட்டி விட்டான். விளக்கு அணைந்து விட்டதைக் கண்டு திருடன் வந்துவிட்டான் என்று அரசனின் பரிவாரங்கள் எல்லாம் ஓடி வந்து கும்மிருட்டில் ஒருவரை ஒருவர் திருடனென எண்ணி அடித்து தாக்கி உதைத்து புரண்டு அமர்க்களம் செய்தார்கள். அந்த கலாட்டாவில் தண்ணீர் ஜாடி இடம் புரண்டு அதன் அடியில் கிடந்த கோணிப்பையும் உருண்டு புரண்டு எல்லார் காலடியிலும் மிதிப்பட்டது. கடைசியாக காவற்படையினர் அமைதியுற்று மூட்டையாக உருளும் அந்த கோணிப்பையை அடித்து உதைத்து நசுக்கி சோதித்து பார்த்தார்கள். அதற்குள் ஒரு மனித உருவம் நெளிவதாக இறுதியில் நிச்சயித்து அந்த கோணிப்பையின் கட்டை அவிழ்த்து பார்க்கையில் அதற்குள் தங்கள் மகாராஜா மூச்சு முடங்கி கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார்கள். மன்னனோ உடம்பெங்கும் வலிவேதனை ஒருபுறம் அவமானம் ஒருபுறம் இருக்க தலை குனிந்து தன் அரண்மனை சென்றான். அப்போது முழு திருடனோ இரவோடு இரவாக தன்னூர் வந்து மகாராஜாவின் ஆடை ஆபரணங்கள் அடங்கியுள்ள கனமான மூட்டையை தன் தகப்பனிடம் அவிழ்த்து காட்டினான். அதைக் கண்டு பிரமித்த பக்காத்திருடன், அட களவாணி பயல் மகனே என்று தன் புதல்வனை பாராட்டினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த மேலாடை விக்ரமாதித்த பூபதியை நோக்கி, கதை கேட்ட பூமானே, இக்கதையில் வரும் மாதவிரத்து பக்காத்திருடனின் 4 குமாரர்களும் சமத்தர்களா, அல்லது குந்தல நகரத்து கோயிலவர்மராஜன், மந்திரி, தலையாரி, ஜவுளி வியாபாரி, முடிவெட்டுபவர் முதலானவர்கள் சமத்தர்களா என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் சட்டென்று, குந்தல நகரத்து கோயிலவர்ம மகாராஜாவை சேர்ந்தவர்கள்தான் சமத்தர்கள் என்றான். அதை கேட்டதும் பேசாமடந்தை சட்டென்று, இல்லவே இல்லை என்று தன்னை மறந்து குவியவளாய், கதையின் சாரம் தெரியாமல் விடை கூறுகிறீரே, நீரென்ன விழித்திருக்கிறீரா, தூங்குகிறீரா? மகாராஜா முதலானவர்களை ஏமாற்றி அவமானப்படுத்திய பக்காத்திருடனின் குமாரர்கள் அல்லவா மிகச்சிறந்த சமத்தர்கள் என்றாள். ஆமாம், நீ சொல்லிய விடைதான் சரி. அவசரக்காரருக்கு புத்திமட்டு என்று உணராமல் நான் வாயே திறந்திருக்க கூடாது என்ற விக்ரமாதித்தன் நகைத்து
பேசாமடந்தையே, 3வது தடவையும் நீ வாய் திறந்து பேசிவிட்டாய் என்றான். பேசாமடந்தைக்கு தூக்கி வாரி போட்டது. தான் தோற்றுப்போனதை எண்ணி தலை குனிந்தாள். பின்பு ஒரு சுப முகூர்த்தத்தில் விக்ரமாதித்தனுக்கும் பேசாமடந்தைக்கும் முறைப்படி திருமணம் நடந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.